ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகுமா? 1000 நட்சத்திரம் இருந்தாலும் ஒரே ஒரு நிலவு கூட ஈடாகாது. அது போல என்னுடைய பெயர் தான் உளிவி என்று சொல்லலாம். உன்னோட பேர உளிவி அப்படி இருந்தாலும் ஆமா, இந்த அழகான உளிவை ஈண்டெடுத்தாங்களே தாய் தந்தை, என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை தெரியுமா? யாரு சொல்லட்டுமா? சொல்லமா. அம்மா என்னை ஈண்டதோ
புண்ணியமான சபையில சரி சரி நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களோட பேர உளிவி. அப்படி இருந்தாலும் 10 மாதம் இன்னொரு நாள் பிரசவ நாடி அங்கத்தில் ஈண்டு எடுத்தாங்களே தாய் தந்தை யாரமா? அண்ணா என் தந்தையருடைய பெயரோ நாக கூட்டங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கி வரக்கூடிய சரி நாகராஜ மன்னன் தான் என்னுடைய தந்தையாராகப்பட்டவர். நாகராஜ மன்னன். ஆமாடி. தாயார் தந்தையார் ஒன்று இருந்திருந்தால் தாயார் ஒன்று கண்டிப்பா தேவை. ஆமாயா. எப்படி தாயார் ஒன்று வேணும்? என்னுடைய தாயார் யாரு? யாரு? என்னுடைய தாயார் பெயரோ கவரி மாதா. கவரி மாதாவுக்கும் நாகலோக தாழக்கூடிய நாகக்கண்ண மன்னனுக்கும் சரி சரி இருவருக்கும் எத்தனை பேர்? நான் ஒண்டி ஒருவளாக தான் பிறந்தேன். நீங்க? ஆமாடி. அப்படி பிறந்திருந்தாலும் உங்களை கல்யாணம் அடிச்சாமா? எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அடட. நான் கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவத்துல வந்து ஈரட்டுத்தக்க 16 பருவ மங்கையாக இருக்கிறேன். ஈரோட்ல தான் பருவத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த ஊர்ல வந்து ஒத்துக்கல உன்னைய. சே ஈரட்டு தக்க 16 பருவ மங்கடா. கல்யாணம் பண்ற வயசுல இருக்கிற. ஆமா. சரி. எனக்கு தினந்தோறும் எந்த வேலை? என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? என்ன வேலையா? நிறைய வேலை. பாடசாலை சென்று பள்ளி பாடங்களை படித்து வந்தவுடனே நந்தவன சென்று நறுமலர்களை படித்து வந்து பொங்காவன சென்று புதுமலர்களை படித்து வந்து எங்களுடைய தாய் தந்தையுடைய பாதத்தை காண வேண்டும். நான் வந்து என்ன காரணம்? என்ன காரணம்? உங்க தாயார் தந்தையாரும் சரி சரி உன்னை கேனம் கேனம் என்று காணம் காணம் என்று கூப்பிட்டாங்க. அப்படியா? ஊடகங்களை முழிக்காதக்கிறாங்க. எப்படி ஊடகங்களை முழிக்காத? சாவாத சாவு வரும் நாளைக்கு வண்டியில போகும்போது. என்ன சொல்ற? முழிச்ச கண்ணு மூடாத. போய் பார்க்கலாமா? அவ்வளவு.